ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்களுக்கு ஆசைக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. நிறையா விஷயங்கள் ஒரு பொருள் வாங்கினா அது அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அது ரிலேஷன்ஷிப்பை ஒன்று விட்டால் ஒன்று பெட்டர் அந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியணும், இது சரியா தவறா, இந்த பொருள் வாங்கலாமா வேணாமா, இது தேவையா இல்லை அனாவசியமா, இந்த மாதிரி சில விஷயங்கள் யோசிக்கிறப்போ நம்ம பாதி விஷயங்களை பாதி மணியை சேவ் பண்ணலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாச்சும் அமௌண்ட் சேர்த்து வைக்கணும். அப்புறம் இவ்வளோ உழைச்சோம், நமக்காக என்ன சேர்த்து வச்சோம் அப்படின்னு நாளை பின்ன யோசித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற மணியை வச்சு நமக்கு என்ன தேவையோ அது வாங்கலாம். நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். கடன் வாங்கி லோன் வாங்கி தான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து பண்ணுங்கள். அது மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு மெட்டீரியல் வாங்கணும்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வர ப்ராஃபிட் எடுத்து நெக்ஸ்ட் மெட்டீரியலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன். யாரையுமே எதிர்பார்க்காம நம்ம உழைச்ச காசை நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குறப்ப அந்த ஒரு ஃபீலுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரையும் எதிர்பார்க்காம நம்ம சுயமாக சம்பாரித்து நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். தேங்க்யூ.